பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மார்க்கு 5வது அதிகாரம் 34வது வசனம். மார்க் சாப்டர் 5 verse 34. உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. Your faith has saved you. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. 12 வருஷங்களாக வேதனைகள் பாடுகள் மத்தியில ஒரு பலவீனத்தின் மத்தியில அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. உலகத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாரும் அவங்கள புறக்கணித்த ஒரு சூழ்நிலையில அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கஷ்டத்தோடும் வேதனையோடும் ஆதரவு கொடுக்க யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. வேதனையின் உச்சக்கட்டத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். ஏசப்பா அந்த இடத்துல நடந்து போறாங்க. அப்போ அவங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்துல நான் தொட்டாலாச்சும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட தொடுறாங்க. ஆண்டவருடைய வல்லமை பாய்கின்றது. ஒரு அற்புத விடுதலையை பெற்றுக்கொள்றாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை இயேசு பார்த்து அவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நாட்கள், அநேக பலவீனங்கள், அநேக இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாரும் உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, உங்களை கைவிட்டுட்டாங்க. சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள், வியாதி நிமித்தமாக காணப்படுகிற அந்த பலவீனம், அநேக பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்த ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. நீங்க இந்த நாள்ல விசுவாசிங்க. இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், இயேசு எனக்கு ஒரு விடுதலை தருவார், இயேசு எங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவார், எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடுவார், இயேசு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்று விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயம் அந்த பிரச்சனையிலிருந்து இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். ஒரு அற்புத சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. வியாதியிலிருந்து ஒரு விடுதலை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த நாள்ல நீங்க விசுவாசத்தோட கேளுங்க, இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல உங்களை விசுவாசிக்கிறாங்க. இயேசுவே, நீங்க மட்டும்தான் தகப்பனே இயேசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும். ஆண்டவரே இயேசப்பா, நீங்க மட்டும்தான் தகப்பனே இயேசப்பா இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். வியாதியிலிருந்து ஒரு விடுதலை நீங்க மட்டும்தான்ப்பா கொடுக்க முடியும். ஆண்டவரே இயேசப்பா, நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கிரியை செய்யுங்கப்பா. எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்கப்பா. அற்புத சுகத்தை நீங்க கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க விசுவாசிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். எல்லா பிரச்சனையிலிருந்து நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்கு அற்புத விடுதலை இந்த நாள்ல கொடுத்திருக்கிறார். சந்தோஷமாக இருங்க. எப்பொழுதும் ஏசப்பாவை உயர்த்தி கொண்டே இருங்க. உங்களுக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வாங்க. God bless you. Have a blessed day.